ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. பேன் சூடானதும் இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். நெய் ஊற்றியும் வறுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம வந்து லட்டு பிடிக்கும்போது நெய் ஊற்றிக்கிறோம். அதனால் இப்போ நான் வந்து நெய் சேர்க்கல, அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக நான் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க. முந்திரியை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வறுபட்டு வரும். நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். முந்திரியை வறுத்ததுக்கு அதுக்கப்புறமா திராட்சை வந்து சேர்த்துக்கலாம். திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் திராட்சையும் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ இதே நெய்யில் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற தேங்காய் பழம்லாம் நல்லா வத்துற அளவுக்கு தேங்காயை வந்து நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையெல்லாம் ஆறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த சர்க்கரை பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா காய வச்ச வெது வெதுப்பான பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் கொல கொலன்னு இலகி போயிடும் சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உருண்டை கூடுங்க. லட்டு வந்து உருண்டு வரும். அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிசையும் போதே உருண்டு வருது. இதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால சாப்பிடும்போது இந்த ரவை வந்து வாயில் ரொம்பவும் கடிப்படாமல் ரொம்ப நைஸாக ப்ளைனாக அழகாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரி பவுடர் பண்ணி செஞ்சோன்னா சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒன்று வந்து எடுத்து புட்டு காட்டுறேன். பாருங்கள், ரொம்பவும் வாசனையாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள்.